இந்த ஃபோட்டோல இருக்கிறவங்க வேர்ல்ட் அக்லியஸ்ட் வுமன்னு பேர் வாங்கியிருக்காங்க. ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கிற ரீசன கேட்டா, உண்மையாவே இவங்க அக்லியான்னு தோணுது. இவங்க பேர் மேரி ஆன். 32 வயசு வரைக்கும் நர்ஸ் வேல பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஆக்ரோமேகலின்னு ஒரு ரேர் கண்டிஷன் வருது. அதனாலேயே அவங்க ஃபேஸ் ஷேப் எல்லாம் அப்நார்மலா வளர்ந்து மாறுது. இதனாலேயே அவங்களுக்கு வேல போகுது. பட் வேல போனாலும் அவங்க ஹஸ்பண்ட் அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காரு. அவங்கள நல்லா பார்த்துக்கிறாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி அவங்க ஹஸ்பண்ட் ஃபியூ இயர்ஸ்லயே இறந்துடுறாங்க. மேரி அவங்க 4 குழந்தைங்களோட வேலை இல்லாம, காசு இல்லாம, சாப்பாடு கூட வழி இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அப்பதான் ஒரு நியூஸ் பேப்பர் கம்பெனி வேர்ல்ட்லயே யார் அக்லியஸ்ட் வுமன்னு ஒரு காம்படிஷன் வைக்கிறாங்க. அதுக்கு இவங்களும் போட்டோ அனுப்புறாங்க. மக்கள் எல்லாருமே இவங்க தான் அக்லின்னு எல்லாரும் ஓட்டு போட்டு இவங்களை ஜெயிக்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க நிறைய ஃப்ரீக் ஷோல கலந்துக்கிறாங்க. அதாவது வித்தியாசமா இருக்கிற மனுஷங்கள் எல்லாம் காசு கொடுத்து பாக்குற ஒரு ஷோ. அதுல எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணி காசு சம்பாதிக்கிறாங்க. எந்த டிசீஸ் அவங்கள ஒண்ணுமே இல்லாம ஆக்கிச்சோ அதையே வச்சு அவங்களோட வாழ்க்கையவே மாத்துறாங்க. மத்த எல்லாருமே எது அவங்களோட பலவீனம்னு நினைச்சாங்களோ அதையே அவங்களோட பலமா மாத்தி காட்டுறாங்க. இதுல இருந்து ஒரு விஷயம் ரொம்ப கிளியரா புரிஞ்சுது. ஒன்லி மதர் கேன் டூ வாட் எவர் ஃபார் தேர் சில்ட்ரன் அப்படின்னு. அவங்க குழந்தைங்க நல்லா வாழணும்னு வேர்ல்ட் அக்லியஸ்ட் வுமன்னு பேர் வாங்கினாங்கல்ல. உலகமே இவங்களை அக்லின்னு சொன்னாலும் நான் சொல்றேன், த மோஸ்ட் பியூட்டிஃபுல் உமன் அண்ட் மதர் இன் திஸ் வேர்ல்ட் இவங்க தான்.